கருணையின் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. குஷ்டயோதர் தூணினோடு தூய கைகள் கட்டி கஷ்டமாயடித்த போது கான்ற செந்நீரின் துணை கெட்டு போனோ ஆவியானோ கிருபை செய்நாதனே மட்டில்லா கருணையின் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, செப தப தர்மம் வழியாக எமது பாவ வாழ்வை சீர் செய்ய அழைக்கும் இத்தவ காலத்தின் 3ஆம் ஞாயிறு வாரத்தை இன்று நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்று பகிர்வால் மனிதத்தை வளர்ப்போம் என்னும் தொனிப்பொருளோடு எமது மறைமாவட்டத்தின் கியூடெக் நிறுவனத்தின் பிறர்சிநேக பணிக்காக சிறப்பாக மன்றாடவும் எமது தாராள மனத்தால் அவர்கள் பணியில் கைகோர்க்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாள் இறைவார்த்தைகளானவை இறையருள் எல்லோருக்கும் என்னும் பொது கருத்தினை வெளிப்படுத்துகின்றன. பாலை நிலத்திலே கடவுள் கைவிட்டார் என முணுமுணுத்த போதும், பாவப்பட்ட வாழ்வால் இறையருள் இழந்தேன் என பிற இனப்பெண்ணாக புலம்பிய போதும், நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக அருள்நிலை அடைந்துள்ளோம். அது நாம் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையினால் சாத்தியமே என இறைவார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கின்றன. எனவே இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையை வாழ்வாக்க வரம் வேண்டி தொடரும் பலியில் இணைந்து செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, இந்த அருளின் காலத்தில் தவ காலத்தில் 3வது ஞாயிறு வாரத்தில் காலடி பதிக்கின்றோம். இன்றைய வாசகங்களின் ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருப்பது, நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரில் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும், அந்த மனமாற்றத்தின் ஊடாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்து எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியில் தகுதியுள்ளவர்களாக பங்கு பெற்றுவதற்கு எமது தகுதியின்மைகளை நினைத்து அவற்றிற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனசான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3 தொடக்கம் 7 நிறைவு பெற. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து இரவிதம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களோ என்று கதறினர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்,
ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவரின் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவரின் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருளியை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகின்றது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைபற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலேயே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும்.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 5 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்றோரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண்ணொருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண். நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதை, குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இத்தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்களுக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்லுவது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கின்றீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகின்றது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகின்றீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள். ஆனால் நான் தெரிந்து வழிபடுகின்றோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார்.
அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகின்றீர் என்றோ இவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவரிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டு. நிமிர்ந்த வயல்வெளிகளை பாருங்கள். பயிர் முற்றி அறுவடைக்காய் தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகின்றார். நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கின்றார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உரை உறவுகளே, தவக்காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கின்றது. நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரால் மன்னிப்பு பெற்றவர்களாக, ஆண்டவரோடு இணைக்க பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது வாரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுநாதருக்கு கொடுக்கப்பட்ட 3 வகையான சோதனைகளை அவர் முறியடிக்கின்றவராகவும் அதனூடாக தந்தையை மகிமைப்படுத்துகின்ற மகனாக மாற்றப்படுகின்றார். தன்னுடைய பணிவாழ்வை அவர் ஆரம்பிக்கின்றார். கடந்த வாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய உருமாற்றம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய வெறுமனே வெளிப்புற உருமாற்றம் அல்லாமல் எங்களுடைய அகத்தில் உள்ளத்தில் உளமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவரை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்ற செய்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள் வாசகங்களினூடாக நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைத்தனங்கள் கிடைக்கும் என்ற செய்தி கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாள் முதலாவது வாசகத்திலும் 2வது வாசகத்திலும் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருப்பது தண்ணீரை பற்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது வாசக பகுதியில் விடுதலை பயன் நூலில் நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக செங்கடலை கடந்து ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக, விடுதலையின் மக்களாக பாலைவனத்தில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அவருடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் மோயிசனுக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் முணுமுணுக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எதிர்பேச்சு பேசுகின்றார்கள். தங்களுடைய வாழ்வில் அவர்கள் பெற்ற நன்மைகளை மறந்தவர்களாக ஆண்டவருக்கு எதிராகவும் மோயிசனுக்கு எதிராகவும் அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது மோயிசனுடைய
பரிந்துரையால் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த பாறையை உனக்கு முன்பாக பாறையில் நான் நின்று கொள்வேன், உன்னுடைய கோலினால் அதை தட்டுகின்ற பொழுது அதிலிருந்து நீர் புறப்படும் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. விவிலியத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாலைவனம் ஆண்டவரை சோதித்த, ஆண்டவருக்கு பல்வேறுபட்ட சோதனைகளை கொடுத்த ஒரு இடமாக இருக்கின்றது. இயேசுவினுடைய சோதனை பாலைவனத்தில் இடம்பெறுகின்றது. இன்றைய நாள் முதலாவது வாசகத்தில் கொடுக்கப்படுகின்றதும் பாலை நிலத்தில் ஏற்படுகின்றது. அப்பொழுது மோயிசன் அங்கு அந்த பாறையில் தட்டுகின்ற பொழுது நீர் வருகின்றது. இதனூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருப்பது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் படுகின்ற பொழுது ஆண்டவருக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம், ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் எங்களில் சிலர் டீல் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இவ்வாறு செய்தால் நான் இவ்வாறான விடயங்களை உமக்கு செய்வேன், இந்த காணிக்கைகளை இந்த பரித்தியாகங்களை நான் மேற்கொள்வேன் என்று எங்களுக்குள் எமக்கும் ஆண்டவருக்கும் இடையே கணக்கு டீல் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அவ்வாறு இல்லாமல் இந்த சமாரிய பெண்ணை போன்று நாங்கள் மாற வேண்டும் என்று இயேசு நற்செய்தியினூடாக எங்களுக்கு கூறுகின்றார். இந்த நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருப்பது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருகின்ற தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு முறை இயேசு ஒரு நகர் வழியாக பயணித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே இருக்கின்ற எல்லா வகையான கடைகளையும் அவர் சுற்றி பார்க்கின்றார். அப்பொழுது ஒரு வைன் ஸ்டோருக்கு முன்னுக்கு போகின்றார். பலவிதமான போத்தல்கள் இருக்கின்றது. அதை பார்த்தவர் சரியான ஆச்சரியம். அப்படியே கடந்து அவர் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய சீடர்களோடு அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். பின்பாக அங்கிருக்கின்ற ஒரு ஆண்மகனை சந்தித்து சொல்லுகின்றார், என்னை பின்பற்றி வா, உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், நீர் என்னோடு வருகின்ற பொழுது வாழ்வு தரும் தண்ணீர் அல்ல, நீர் அதை குடிக்கின்ற பொழுது, நான் தருகின்ற தண்ணீரை நீர் குடிக்கின்ற பொழுது பரவச பேச்சு பேசுவீர், பல்வேறுபட்ட சக்திகளை நீர் பெறுகின்ற மனிதராக மாறுவீர் என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சில பேர் இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பல வகையான தண்ணீர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடும். அப்பா அம்மா யோசிப்பாங்க, கருப்பு போத்தலா பச்சை போத்தலா, அதில் குடிக்கின்ற நேரத்தில் ஒரு வகையான புது உணர்வு கிடைக்கின்றது, பழைய விடயங்களை மறக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள், கவலைகள் மாறுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று இயேசு கொடுக்கின்ற அந்த தண்ணீரை எவரெல்லாம் இந்த வாழ்வு தரும் தண்ணீரை தேடி செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கப்படும். மனிதரால் கொடுக்கப்படுகின்ற, நாங்கள் காசு கொடுத்து வாங்குகின்ற, பல ஆயிரக்கணக்கான காசுகளை கொடுத்து வாங்குகின்ற அந்த தண்ணீரை கொடுக்கின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது எங்களுடைய உடல் கெட்டு போகின்றது, வாழ்வு அழிகின்றது, குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், அந்த சமாரிய பெண்ணினுடைய உரையாடலின் ஊடாக வெறுமனே அந்த பெண் மாத்திரம் அந்த வாழ்வு தரும் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணின் சான்றினூடாக அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மனமாற்றப்படுகின்றார்கள், இயேசுவிடம் திரும்பி வருகின்றார்கள். இந்த 40 நாட்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 40 நாட்களிலும் எங்களை முழுமையாக தயார் செய்து உள்ளம் மாற்றத்தில் நம்பிக்கை ஊன்றியவர்களாக, கிறிஸ்துவை நாடுகின்ற, கிறிஸ்துவை நோக்கி வருகின்றவர்களாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நாளில் இந்த பெரிய வாசகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு சில பேருக்கு சில டவுட்கள் வரலாம். ஏன் சமாரிய பெண்ணை சந்திக்க வேண்டும், ஏன் சமாரிய ஆணை சந்திக்கவில்லை, இயேசு ஏன் சமாரிய பெண்ணை சந்திக்கின்றார் என்று யூதர்கள் மத்தியில் ஒரு விதமான அவர்களுக்குள் இருக்கின்ற கோட்பாடாக இருப்பது, ஆண்டவருடைய மீட்பு வெறுமனே யூதர்களுக்கு மாத்திரமே இருக்கின்றது. சமாரியர்கள் யூதர்களாக இருக்கின்ற பொழுதும் கலப்பு திருமணம் செய்து கொள்வதனால் அவர்கள் சமாரியர்களாக கருதப்படுகின்றார்கள். ஆண்டவரால் மீட்பு பெற மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் இயேசுனுடைய போதனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நல்ல சமாரியர் உவமை, 10 தொழுநோயாளர்களில் ஒரு தொழுநோயாளர் மீண்டும் ஆண்டவரை நோக்கி வருகின்றார், அவர் ஒரு சமாரியராக இருக்கின்றார். இன்றைய நாளில் சமாரிய பெண்ணை பற்றி கூறுகின்றார்.
இதனூடாக மீட்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கப்படுகின்றது என்ற செய்தியை இன்று இயேசு கூறுகின்றார். ஏன் ஆண்டவர் பெண்ணை அனுப்புகின்றார்? இயேசுநாதருடைய உயிர்ப்பின் பின்பாகவும் ஒரு பெண்ணைத்தான் அனுப்புகின்றார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் மாதிரி அந்த காலத்தில் இமெயிலும் இல்லை, ஜிமெயிலும் இல்லை, ஆனால் என்ன இருக்குது, ஃபீமெயில் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால தான் ஒரு ஃபீமெயிலை கூப்பிட்டு ஆண்டவருடைய செய்தியை விரைவாக அனுப்புகின்றார். ஏனென்று சொன்னால், பெண்களிடம் ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது அந்த செய்தி நவீன கண்டுபிடிப்புகளையும் பார்க்க ஸ்பீட்டாக பரவிடும். அதனால் இயேசு பயன்படுத்துகின்ற ஒரு நவீன சாதனமாக இருப்பது அந்த ஃபீமெயில். அதனால் சமாரிய பெண்ணின் மனமாற்றத்தின் ஊடாக நற்செய்தியை பரப்புவதற்காக அந்த கிராமத்துக்கு அவரை அனுப்புகின்றார். அவர் அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட்டி வருகின்றார். வெறுமனே அவர்கள் அந்த பெண்ணின் பேச்சை மட்டும் அவர்கள் கேட்கவில்லை. இயேசுநாதர் 2 நாட்கள் அவர்களோடு இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். அந்த வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்களாக மனமாற்றம் அடைகின்றார்கள். இன்று இந்த தவ காலத்தில் எங்களுக்கு கொடுக்கின்ற மற்றும் ஒரு செய்தியாக இருப்பது, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த கிறிஸ்துவை வரவேற்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்களுக்குள், எங்களுடைய இல்லங்களுக்குள் இந்த கிறிஸ்து வந்து தங்குகின்ற பொழுது எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் நம்பிக்கை உருவாகின்றது. அந்த நம்பிக்கையின் ஊடாக எங்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையும் முற்றாக மாற்றமடைகின்றது. எனவே கிறிஸ்துவை எவ்வாறு அந்த சமாரிய பெண் முற்றாக நம்பி அவரை ஒரு மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அந்த மெசியாவை கண்டுகொண்டு நம்பிக்கை என்னும் வாழ்வு தரும் நீரூற்றை பெற்று கொண்டாரோ, அதே போன்று எங்களுடைய வாழ்விலும் நம்பிக்கை என்னும் நீரூற்றை, கிறிஸ்துவை நம்பியவர்களாக எங்களுடைய வாழ்வை நடாத்துவதற்கு ஆண்டவரிடத்தில் தொடர்ந்தும் வரம் கேட்போம். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையின் மக்களாக
எங்களுடைய மன்றாட்டுக்கள் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்ல மெய்ப்பனே இறைவா, உமது திரு அவையினை வழிநடத்தும் அனைத்து திருநிலையினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியின் தன்மையினையும் பொறுப்பின் உயர்வினையும் உணர்ந்து நல்ல மெய்ப்பர்களாக பணியாற்ற தேவையான உடலுள்ள ஆன்மீக நலமளித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது நிறைவான ஆசீர்வாதத்தினால் அமைய பெற்ற எமது குடும்பங்கள் அன்பின் நிறைவும் துயரில் பலமும் பெற்று உமது வார்த்தையின் வழி தமது வாழ்வை அமைத்து வாழும் குடும்பங்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டுக்காக வேண்டுவோம். நல்ல மெய்ப்பனே இறைவா, எமது நாடு நல்ல அபிவிருத்தியின் பாதையிலே முன்னேறவும் நாட்டு தலைவர்கள் பொதுநோக்கு சிந்தனை கொண்டவர்களாக இனமத பேதமின்றி மனித நேயத்தோடு மக்களை வழிநடத்தவும் நாட்டு மக்கள் ஒருதாய் பிள்ளைகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக வேண்டுவோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலகம் முழுவதுமாக பல்வேறு காரணங்களினால் ஏற்பட்டுள்ள போர்களினாலும் பொருளாதார பிரச்சனைகளினாலும் இயற்கையின் அனர்த்தங்களாலும் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நிலைகள் மாறி எல்லோரும் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வாழ்வு வாழும் நிலை ஏற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்கள் சொந்த தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் தேவைகளையும் உம்முடைய மகனினூடாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமென். காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொத்தும் இல்லை. பாவம் செய்தே ரத்தத்தில் சுத்தமில்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன். கண்களுக்கோ பார்வையில்லை.
ஒன்றுமில்லை. நீளத்தில் என்ன இல்லை, நீளத்தில் ஒன்றுமில்லை. சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினாரும். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதரோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்குமோற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுலம் கனிந்த தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோன், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், எமது நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேவா, புனித அந்தோனி மரிய கிளாரட், அனைத்து கிளரேசிய வேத மறை சாட்சிகள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தவர்கள் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மண்ணால் மனுஷனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே, தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். துஷ்டயூதர் கையில் சிறைப்பட்டு திருக்கண்டத்தில் கரத்தில் கயிறிட்டு செம்மறி போல பலிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். அந்நீத குருச்சபையில் அமைந்து பொய் சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பலிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். திருக்கன்னத்தில் அறையுண்டு திருவழிகள் மறைக்கப்பட்டு ராமுழுதும் பூரணிவாதிகள் அனுபவித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். பிலாத்தட்ட துஷ்ட நீர்வையால் கற்றூணில் கட்டுண்டு நிஷ்டூரமாய் 5000க்கும் அதிகம் அடிபட்டு சருவாங்கமும் இரத்தவாராக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். திருச்சிரசில் முள்முடி தரித்து பீட்டட் சகலாத்தை மேலிற் போர்த்து பரி
ஆயிரம் பாரதூர சிலுவை தோளில் சுமந்து கபாலமலை மட்டம் தொய்வோடே நடந்து விலவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். திருத்துகிலை கடூரமாய் உரிந்து சர்வாங்க காயங்கள் விரைவாய் மிகுந்து சபை முன்பாக நாணித்து வாதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திருப்பாதகரங்களில் ஆணிகள் அறைந்து இருகள்வருக்கு நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். சர்வதயாபர இயேசுவே பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். வியாகுலத்தினால் பூரணமரியே வாழ்க. சிலுவையில் அறையுண்ட நாதரும் உடனே பெண்களுக்குள் துக்கம் நிறைந்தவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் துக்கம் நிறைந்தவருமாமே. அச்சேஷ்ட மரியாயே, சிலுவையில் அறையுண்ட நாதருடைய மாதாவே, உம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மனஸ்தாப கண்ணீரை வருவித்தருளும். ஆமே. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் நிலை வாழ்வடைய அவர்களுள் பொங்கும் நீரூற்றிடும் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தை இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் அன்பிலும் பிற அன்பிலும் நிலைத்திருக்க அவர்களும் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிகின்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருவயல்
சிந்தை நொந்தாழுதாயோ. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.